அனைவருக்கும் வணக்கம். வரலாறு இன்றைய கேள்வி. இந்த டாபிக் வந்து டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி அனைத்து தேர்வுகளுக்குமான கேள்விகள். இன்றைய கேள்வி, முதல் கேள்வி ஃபஸ்ட்டு, வரலாற்றின் காலம் பொதுவாக டேஷில் கணக்கிடப்படுகிறது. இதற்கு சரியான பதில் சி, ஆண்டுகளில் கணக்கிடப்படுகிறது என்பது சரியான பதில். ஆண்டுகளில் கணக்கிடப்படுகிறது. அடுத்து இரண்டாவது கேள்வி, போ ஆ மு, போ ஆ என்பதன் விரிவாக்கம் என்ன? இதற்கு சரியான பதில் பொது ஆண்டிற்கு முன் பொது ஆண்டு என்பது சரியான பதில். பொது ஆண்டிற்கு முன். அடுத்தது போ ஆ என்பது பொது ஆண்டு. அடுத்தது மூன்றாவது கேள்வி, கிமு மற்றும் கிபி என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கு சரியான பதில் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் ஆண்டுகளை குறிக்கும் முறை. இதுதான் வந்து கிமு மற்றும் கிபி என்பதன் விரிவாக்கம். இது மூன்றாவது கேள்வி. அடுத்து நான்காவது கேள்வி, வரலாறு என்பது டேஷ் நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு. பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கு சரியான பதில் கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு என்பது சரியான பதில். அடுத்து ஐந்தாவது கேள்வி, ஹிஸ்டோரியா என்பது எந்த மொழி சொல்? இந்த ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து தான் ஹிஸ்டரி, வரலாறு என்ற சொல் வந்தது. அப்போது இது வந்து பி, கிரேக்க மொழி என்பது சரியான பதில். கிரேக்க மொழி சொல். ஹிஸ்டோரியா என்பது கிரேக்க மொழி சொல். அடுத்து ஆறாவது கேள்வி, ஹிஸ்டோரியா என்பதன் பொருள் என்ன? லேர்னிங் பை என்கொயரி. இதற்கு சரியான பதில் சி, விசாரிப்பதன் மூலம் கற்றல். கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு. விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி, பழங்கால மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்தபோது குகைகளில் வரைந்த ஓவியம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கு சரியான பதில் பி, பாறை ஓவியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. பாறை ஓவியங்கள். அடுத்து கீழ்கண்டவற்றை வரிசைப்படுத்துக. பழைய கற்காலம், அடுத்து பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், செம்பு காலம், இரும்பு காலம். அப்போ இதோட சரியான வரிசை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ, பழைய காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், செம்பு காலம், இரும்பு காலம். இதனை மூணாக டிவைட் பண்ணவர், பழைய காலம், செம்பு காலம், இரும்பு காலம் என்று வகுத்தவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. சிஜே தாம்சன் என்பவர் இந்த மாதிரி ஒரு கூற்றை கூறியிருக்கிறாரு. சிஜே தாம்சன். அடுத்து நாணயங்களை பற்றி படிக்கும் படிப்பிற்கு பெயர் என்ன? இதற்கு சரியான பதில் நியூமிஸ்மேட்டிக்ஸ், அதாவது நாணயவியல் என்று பெயர். இதற்கு வரலாற்று இது ஆங்கிலத்தில் என்னென்னா நியூமிஸ்மேட்டிக்ஸ் என்று பொருள். அடுத்து கல்வெட்டுகளை, அதாவது இன்ஸ்கிரிப்ஷன் பற்றி படிக்கும் படிப்பிற்கு பெயர் என்ன? இதற்கு சரியான பதில் எபிகிராஃபி, அதாவது கல்வெட்டியல் என்பது சரியான பதில். எபிகிராஃபி என்பதற்கு கல்வெட்டியல் என்று பொருள். கல்வெட்டுகளை பற்றி படிக்கும் படிப்பிற்கு அங்கே கல்வெட்டு இருக்கிறது. அடுத்த கேள்வி, ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் புத்த மதத்தை பரப்பிய அரசர் யார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதற்கு சரியான பதில் சாம்ராட் அசோகர் என்பது சரியான பதில். அசோகர். அடுத்து இரண்டாவது கேள்வி, அசோகர் போர் புரிவதை கைவிட்ட போர் எதுன்னு கேட்டுக்கிறாங்க. இந்த போர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலிங்க போர் என்பது சரியானது. கலிங்க போர் நடந்த ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா கிமு 261 என்பது சரியான பதில். கிமு 261. அடுத்து மூன்றாவது கேள்வி, தர்மம் என்பது எந்த மொழி சொல்? தர்மம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தர்மம் என்பது சமஸ்கிருத மொழி சொல். இதனுடைய தமிழ் பொருள் வந்து அறநெறி என்று பொருள். தம்மம் என்பது பிராகிருத மொழி சொல். தம்மம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும், அது பிராகிருத மொழி சொல். தர்மம் வந்து சமஸ்கிருத மொழி சொல். அடுத்து நான்காவது கேள்வி, கலிங்க போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதை கண்டு வருந்தி போர் தொடுப்பதை கைவிட்ட அரசர் யார்?
இது ஏற்கனவே மேலே பார்த்துருக்குறோம். இதற்கு சரியான பதில் அசோகன் என்பது சரியான பதில், அசோகர். அடுத்த 5வது கேள்வி, உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை அமைத்து தந்த அரசர் யார்? இதுவும் யார்னா சி, அசோகர் என்பது சரியான பதில். அடுத்து 6வது கேள்வி, 19ஆம் நூற்றாண்டில் வரலாற்று ஆய்வுகள் மூலம் மன்னர் அசோகரின் சிறப்புகளை வெளிக்கொண்டு வந்த வரலாற்று ஆய்வாளர்கள் யார்? இதற்கு சரியான பதில் அனைவருமே வில்லியம் ஜோன்ஸ். இதற்கு சரியான பதில் ஏ வில்லியம் ஜோன்ஸ், பி ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்காம். அப்போ மேற்கூறிய மூவரும் என்பது சரியான பதில். அடுத்து 7வது கேள்வி, அசோகர் கல்வெட்டுகளை வாசிப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர் யார்? மிக முக்கியமான கேள்வி. பி ஜேம்ஸ் பிரின்சப் என்பது சரியான பதில். இவர் தான் அசோகருடைய கல்வெட்டுகளை படித்தார் 1837. அடுத்த 8வது கேள்வி, அசோகர் கல்வெட்டுகளை சேகரித்து ஆய்வு செய்து வெளியிட்டவர் யார்? இதற்கும் சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பிரின்சப் என்பது சரியான பதில். அந்த மொழியை படித்தவரும் இவர் தான். 9வது கேள்வி, த சர்ச் ஃபார் இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கு சரியான பதில் டி சார்லஸ் ஆலன் என்பது சரியான பதில், சார்லஸ் ஆலன். அடுத்து, அசோகர் எந்த மதத்தை ஆதரித்து அதன் கொள்கையை பரப்பினார்? இதற்கு சரியான பதில் புத்த மதம். கலிங்க போருக்கு முன்பு சந்த் அசோகா என்று அழைக்கப்பட்டார். அதன் பிறகு தர்ம அசோகர் என்று அழைக்கப்பட்டார். புரோட்டோ ஹிஸ்டரி என்பது வரலாற்று தொடக்க காலம், சரியானது. இது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் மற்றும் வரலாற்றுக்கு இடைப்பட்ட காலம் இடையே இருப்பது புரோட்டோ ஹிஸ்டரி, வரலாற்றுக்கு தொடக்க காலம். இது கேள்வியிலே கரெக்டாக பதிலும் வந்துடுச்சு. இதை ஒரு சின்ன எக்ஸ்பிளைனில் பண்ணலாம். வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் ஒன்று இருக்குது. இந்த வரலாற்று முற்பட்ட காலம் என்பது என்னென்னா, எழுத்துப்பூர்வமான சான்றுகள் எதுவுமே இருக்காது இந்த கற்கால மனிதன் வாழ்ந்த காலத்தில். அதுதான் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். ஒரு எழுத்துப்பூர்வமான சான்றுகள் எதுவுமே இருக்காது. தொல்பொருள் சான்றுகளை வைத்து கொண்டு தான் நம்ம அந்த வரலாற்றை இது பண்ண வேண்டும். இப்போ வரலாற்று தொடக்க காலம், இந்த புரோட்டோ ஹிஸ்டரி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொல்பொருள் சான்றுகளும் இருக்கும், எழுத்துப்பூர்வமான சான்றுகளும் இருக்கும். ஆனால் இந்த எழுத்துப்பூர்வமான சான்றுகளின் பொருளை அறிய முடியாது. எடுத்துக்காட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி நாகரிக காலம். அந்த சித்திர எழுத்துக்கள் முறை இருக்கும், அதன் பொருள் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை. அப்போது அது வரலாற்று தொடக்க காலம், புரோட்டோ ஹிஸ்டரி என்று அழைக்கப்படுகிறது எழுத்துப்பூர்வமான இதில். வரலாற்று காலம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எழுத்துப்பூர்வமான சான்றுகள் கிடைக்கப்பெறும் போது அப்போது வரலாறு ஆரம்பமாகிறது. அது வரலாற்று காலம். எழுத்துக்களின் அடிப்படையில் வரலாற்றை 3ஆக பிரித்துள்ளனர். வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், வரலாற்று தொடக்க காலம், வரலாற்று காலம். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. அடுத்து, தொல்பொருள் ஆராய்ச்சி மூலம் கிடைக்கப்பெற்ற பொருட்களை பாதுகாப்பாக வைக்கும் இடம் எது? இதற்கு சரியான பதில் அருங்காட்சியகம். அருங்காட்சியகம் என்பது மியூசியம், அருங்காட்சியகம். அடுத்த கேள்வி, மனிதனால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு எது? எதுனா நாய். அதனுடைய மோப்ப சக்தியின் காரணமாக விலங்குகள் நடமாட்டத்தை கண்டுபிடிச்சனால அது ஆரம்ப காலத்தில் மனுஷன் முதலாக பழக்கப்படுத்திய விலங்கு. அதே நேரத்தில் மனிதனால் பயன்படுத்தப்பட்ட முதல் உலோகம் எதுன்னு கேட்டாங்கன்னா செம்பு. அடுத்து, வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கு சரியான பதில் எரோடோடஸ் என்பது சரியான பதில். இவர் கிரேக்க நாட்டை சார்ந்தவர். அடுத்த கேள்வி, மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த வரலாற்றை எவற்றின் உதவியுடன் அறிவியல் நோக்கில் பயில இயலும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதற்கு சரியான பதில்
தொல்லியல் மற்றும் மானிடவியல் என்பது சரியான பதில். இங்கே பார்த்தா தெரியும், மனிதன் குரங்கிலிருந்து எவ்வாறு மனிதனாக உருமாற்றம் பெற்றான், பரிணாம வளர்ச்சி அடைந்தான் என்பதை காட்டுகிறது இந்த படம். அடுத்த கேள்வி, வரலாற்றுக்கு முந்தைய காலம் வாழ்ந்த மனிதர்களை பற்றியும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை பற்றியும் படிப்பது எது? இதற்கு சரியான பதில் ஏ, தொல்லியல் என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி, தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக இருப்பது எது? இதற்கு சரியான பதில் சி, அகழ்வாராய்ச்சி மற்றும் அகழ்வாராய்ச்சி பொருட்கள் என்பது சரியான பதில். அகழ்வாராய்ச்சி பொருட்கள். அடுத்து, மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது இது. இதற்கு சரியான பதில் மானுடவியல் என்பது சரியான பதில். மனிதர்களுடைய வளர்ச்சி மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது மானுடவியல். மானுடவியல், ஆந்த்ரோபாலஜி என்ற சொல் எந்த மொழியில் இருந்து வந்தது? ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு கேட்டாலே அது கிரேக்க மொழி சொல். வரலாறு என்பதும் கிரேக்க மொழி சொல். ஆந்த்ரோபாலஜி, மானுடவியல் என்பதும் கிரேக்க மொழி சொல். அதாவது ஆந்த்ரோபோஸ் இந்த மானுடவியல் என்ற கிரேக்க சொல் எதை குறிக்கிறது? இந்த ஆந்த்ரோபோஸ் என்ற சொல் எதனை குறிக்கிறது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதற்கு சரியான பதில் மனிதனை தான் குறிக்கிறது. அடுத்து, லோகோஸ் என்ற கிரேக்க சொல் எதை குறிக்கிறது? எதுனா எண்ணங்கள் மற்றும் காரணம் என்பது சரியான பதில். லோகோஸ், ஆந்த்ரோபாலஜி. அடுத்து, மனித இனம் மாற்றமடைந்து ஒரு மேம்பட்ட கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைவது எது? இப்போ குரங்குல இருந்து அப்படியே மனுஷனாக மாறிய மேம்பட்ட கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பரிணாம வளர்ச்சி என்பது சரியான பதில். பரிணாமம். அடுத்து, பரிணாமத்தின் வழிமுறை எவ்வாறு அமையும்? எதுனா பி, படிப்படியாக அமையும். ஒரே நாளில் நடக்காது, அப்படியே சிறிதாக அப்படியே படிப்படியாக கொஞ்சம் மாற்றம் ஏற்படும். இதுதான் பரிணாம வளர்ச்சி. உலகின் தொன்மையான நாகரிகங்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதில் எது தொன்மையான நாகரிகம் பார்த்தீங்கன்னா மெசபடோமியா நாகரிகம் தொன்மையான நாகரிகங்களில் ஃபஸ்ட்டு வரும். அடுத்து ரெண்டாவது சிந்து சமவெளி நாகரிகம். அடுத்து மூன்றாவது நாகரிகம் எகிப்து நாகரிகம். நான்காவது சீன நாகரிகம். அப்போ இதில் சரியான வரிசை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ, மெசபடோமியா, சிந்து சமவெளி, எகிப்து மற்றும் சீன நாகரிகம் என்பது சரியான வரிசை. இந்த 4 நாகரிகங்களிலும் மிகவும் பழமையானது எதுன்னு கேட்டாங்கன்னா அது மெசபடோமியா நாகரிகம். அடுத்து பொறுத்துக, நாகரிகமும் ஆறுகளும். இப்போ மெசபடோமியா நாகரிகம் எந்த ஆற்றங்கரையில் தோன்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகிரிஸ் மற்றும் யூப்ரட்டிஸ் இந்த நதிக்கரையில் தோன்றியது. அடுத்து இரண்டாவது, சிந்து சமவெளி நாகரிகம் சிந்து ஆறு மற்றும் அதன் துணை ஆறுகளில் தோன்றியது. சரியானது. எகிப்து நாகரிகம் நெயில் ஆற்றங்கரையில் தோன்றியது. இதுவும் சரியானது. சீனா ஹுவாங்கோ நதிக்கரை, அதாவது மஞ்சள் ஆறுன்னுவாங்க, அதில் தோன்றியது. அப்போ அனைத்தும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அப்போது இந்த நாகரிகங்கள் எங்கே தோன்றியதுன்னு கேட்டாங்கன்னா அனைத்தும் ஆற்றங்கரை அல்லது நதிக்கரையோரங்களில் தோன்றின. அடுத்து மூன்றாவது கேள்வி, பொறுத்துக நாகரிகங்களும் அதன் காலங்களும். மெசபடோமியா நாகரிகம், இதற்கு சரியான பதில் கிமு 3500 1900 வரை. அடுத்து சிந்து சமவெளி நாகரிகம், இது கிமு 3100 1900 வரை. எகிப்து நாகரிகம் 3000 1000 வரை. சீனா நாகரிகம் 2000 1500 வரை என்பது சரியான வரிசை. அடுத்து கீழ்கண்டவற்றை வரிசைப்படுத்துக. மனிதர்கள், குழுக்கள், சமுதாயங்கள், சமூகம், நாகரிகங்கள். இதை எப்படி வரிசைப்படுத்தணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தோன்றியவர்கள் மனிதர்கள். அதுக்கப்புறம் மனிதர்கள் சேர்ந்து குழுவானாங்க. குழு சமுதாயம் அல்லது சமூகமாக உருவானது. மூன்றாவது சமுதாயமாக உருவானது. 4 சமூகமானது. சமூகங்கள் சேர்ந்து நாகரிகங்களை தோற்றுவித்தன. அப்போது மனிதர்கள், குழுக்கள், சமுதாயங்கள் மற்றும் சமூகம் சேர்ந்து நாகரிகங்கள் உருவாகின. அடுத்து மனிதர்கள் ஏன் நதிக்கரைகளில் குடியேறினர்? வளமான மண். சரியானது.
ஆறுகளில் பாயும் நன்னீர், இதுவும் சரியானது. 3 போக்குவரத்திற்கு உதவியது, இதுவும் சரியானது. அப்போ இதற்கு சரியான பதில் டி, 1, 2 மற்றும் 3. அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்க. நதிக்கரைகள் வாழ்விற்கு தேவையான வளங்களை வழங்கின, சரியானது. நதிகள் பாசனம், குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு உதவின, சரியானது. நதிகள் மூலம் வாணிகம் மற்றும் போக்குவரத்து எளிதானது, சரியானது. அப்போது இதற்கு சரியான பதில் மேற்கண்ட அனைத்தும் என்பது சரியானது. அடுத்து கீழ்கண்டவற்றுள் புதையுண்ட நகரம் என்று அழைக்கப்படுவது எது? இதில் சரியான பதில் புதையுண்ட நகரம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சி, ஹரப்பா என்பதுதான் புதையுண்ட நகரம். அதே இடுகாட்டு மேடு அல்லது இறந்தவர்களின் மேடு என்று அழைக்கப்படும் இது எதுன்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ. அடுத்து ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் தனது நூலில் விவரித்த ஆங்கிலேயர் யார்? இதற்கு சரியான பதில் சார்லஸ் மேசன் என்பது சரியான பதில். யார்னா சார்லஸ் மேசன். 1826ஆம் ஆண்டு இதை பற்றி குறிப்புகளை குறிப்பிட்டுள்ளார் சார்லஸ் மேசன். சார்லஸ் ஆலன் என்பவர் ஒருத்தர் வருவார். அவர் த சர்ச் ஃபார் இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற அசோகரை பற்றிய ஒரு நூலை எழுதியிருப்பார். அவர் சார்லஸ் ஆலன். அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படை வீரரும் ஆராய்ச்சியாளரும் ஆவார் சார்லஸ் மேசன். இது சரியானது. அவர் படை வீரர், அவர் ஒரு ஆராய்ச்சியாளர். பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் இந்த வடமேற்கு பகுதிகளில் பார்வையிட்ட போது செங்கல் திட்டுக்கள் ஒரு மலை குன்றின் மீது இருப்பதை கண்டறிந்தார். இதுவும் சரியானது. இதுதான் ஹரப்பா பற்றிய முதல் சான்று. அப்போது ஏ 1 மற்றும் 2 சரியானது. அடுத்து ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று இது. இதற்கு சரியான பதில் பி, பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டிருந்தது. ஒரு மலை மீது ஒரு பாழடைந்த செங்கற்கோட்டையும் உயரமான சுவர்களுடன் கோபுரங்களுடனும் கட்டப்பட்டிருந்தது என்பதை சார்லஸ் மேசன் தனது நூலில் விவரித்துள்ளார். இதுதான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று. எப்போனா 1826 அந்த நூல் வெளியிட்டிருக்கிறார். இந்திய தொல்லியல் துறை ASI, அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? இதற்கு சரியான பதில் பி, 1861ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. அடுத்து இந்திய தொல்லியல் துறை எந்த நில அளவையாளரின் உதவியுடன் நிறுவப்பட்டது? இதற்கு சரியான பதில் ஏ, அலெக்சாண்டர் கன்னிங்காம். 1861 இவர் தான் இந்த இந்திய தொல்லியல் துறை, அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ற அமைப்பை நிறுவனார். அடுத்து இந்திய தொல்லியல் துறையின் ASI, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இதனுடைய தலைமையிடம் எந்த இடத்துல அமைந்திருக்கிறது? இதற்கு சரியான பதில் சி, புதுடெல்லி என்பது சரியான பதில். 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்பவரால் புதுடெல்லியில் நிறுவப்பட்டது. ஆரம்பத்தில் கொல்கத்தாவில் நிறுவப்பட்டது. தற்போது இதனுடைய தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது. அடுத்து சிந்து சமவெளி நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது? இது பழைய கற்காலமா, புதிய கற்காலமா, வெண்கல காலமா, இரும்பு காலமா? இதற்கு சரியான பதில் செம்பு காலம் அல்லது வெண்கல காலம். இது எழுத்துப்பூர்வமான சான்றுகளின் அடிப்படையில் இது வரலாற்று தொடக்க காலம், புரோட்டோ ஹிஸ்டரி காலம் என்று அழைக்கப்படுகிறது. இது வெண்கல காலம். அடுத்து கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையின்படி சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் எது? ரேடியோ கார்பன் டேட்டிங், கார்பன் 14 அந்த ஐசோடோப்பை பயன்படுத்தி கணிக்கிறாங்க. அப்போ அதன் பயன்படுத்தி இது பண்ணும்போது என்ன காலம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிமு பொது ஆண்டிற்கு முன் 3300 1900 என்பது சரியான பதில்.
சர் ஜான் மார்ஷல் வந்து 3250 2750 வரை இருக்கலாம்ட்டு கூறுகிறார் சர் ஜான் மார்ஷல். அடுத்து, சிந்து சமவெளி நாகரிகத்தின் மொத்த பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நம்ம 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் இதுதான் பரப்பு. 11ஆம் வகுப்பு புத்தகத்தில் 15 லட்சம் சதுர கிலோமீட்டர். இதை 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. அப்போது இதனுடைய எல்லைகள், இதனுடைய பரப்பு எங்கே? ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, கிழக்கு உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், அப்புறம் மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், இந்த மாநிலங்களை எல்லாமே வந்து உள்ளடக்கியதாக இருந்தது. இதனுடைய மொத்த பரப்பு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர்லேருந்து 15 லட்சம் சதுர கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். அடுத்து, சிந்து சமவெளி நாகரிகத்தில் எத்தனைய பெரிய நகரங்கள் இருந்தன? இது வந்து 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் சுமார் 6 நகரங்கள் இருந்ததாக கூறுகிறார்கள். ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, காலிபங்கன், லோத்தல், அதுக்கப்புறம் இன்னும் சில நகரங்கள் ஹர்கிகர்கி, ராக்கிஹர்கி, இந்த மாதிரி சில நகரங்கள் வந்து காணப்படுகின்றன. தோலவிரா, இந்த மாதிரி. சிந்து சமவெளி நாகரிகத்தில் எத்தனைக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்தன? இதற்கு சில பதில் சுமார் 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்தன. சிந்து சமவெளி நாகரிகத்தின் இரட்டை தலைநகரங்களாக இருந்தது எதுன்னு கேட்டாங்கன்னா ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ. மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதுதான் வெண்கல காலம், அதாவது செம்பு காலம் என்பதும் சரியானது. மொஹஞ்சதாரோ, இந்த சிந்து சமவெளி நாகரிக மக்கள் அனைவருமே வந்து இந்த செம்பினால் தான் வந்து பொருட்களை பயன்படுத்தியுள்ளனர். கற்காலத்துக்கு அடுத்து வர காலம் செம்பு காலம். அடுத்து, நாகரிகம் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து, எந்த பண்டைய மொழியிலிருந்து பெறப்பட்டது? இதற்கு சரியான பதில் பி, லத்தீன் என்பது சரியான பதில். லத்தீன். ஹிஸ்டோரியா என்பது கிரேக்க மொழி சொல். மானுடவியல், ஆந்த்ரோபாலஜி, அதுவும் கிரேக்க மொழி சொல். நாகரிகம், சிவிக்ஸ், இந்த சொல் வந்து லத்தீன் மொழி சொல். அடுத்து, நாகரிகம் என்ற சொல் எந்த லத்தீன் மொழி சொல்லிலிருந்து வந்தது? நாகரிகம், சிவிலைசேஷன், சிவிக்ஸ் என்ற சொல்லிலிருந்து வந்தது. சிவிக்ஸ். அடுத்து, லத்தீன் மொழி சொல்லான சிவிக்ஸ் என்பதன் பொருள் என்ன? இதனுடைய மீனிங் என்ன? சிவிக்ஸ் என்ன மீனிங் அப்படின்னு கேட்டால் பி, நகரம் என்று பொருள். நகரம், டவுன், நகரங்கள். அடுத்து, நிலத்தடியை ஆய்வு செய்ய எந்த கருவி பயன்படுகிறது? இதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா காந்தப்புல வருடி, அதாவது மேக்னெட்டிக் ஸ்கேனர் என்பது சரியான பதில். நிலத்தடியை ஆய்வு செய்ய மேக்னெட்டிக் ஸ்கேனர் கருவியை பாருங்கள். அடுத்து, எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு உள்ளனவா இல்லையா என்பதை தொலை நுண்ணுணர்வு முறை மூலம் அறிய உதவும் கருவி எது? இதற்கு சரியான பதில் ரேடார் கருவிகள் மூலமாக எஞ்சிய பொருட்கள் ஏதேனும் பூமியில் புதையுண்டு உள்ளனவா என்பதை அறிய இயலும். அதற்கான பட விளக்கங்களும் காட்டப்பட்டுள்ளது. சிந்து சமவெளி நாகரிகம் தான் மறுபடியும் தொடருது. ஹரப்பா நாகரிகம் எவ்வகை நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது? நகர நாகரிகம். நகர நாகரிகம். இந்தியாவில் முதல் நகரமயமாக்கல் எதுன்னு கேட்டாலும் இந்த ஹரப்பா நாகரிகம் தான். நகரமயமாக்கல். இதற்கப்புறம் வர இந்த வேத காலம் தான் வந்து கிராம நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம், இந்த ஹரப்பா நாகரிகம் வந்து நகர நாகரிகத்தை சார்ந்தது. அடுத்து, பின்வருவனவற்றுள் ஹரப்பா ஒரு நகர நாகரிகம் என்பதற்கான காரணம் இது? ஏ, சிறப்பான நகர திட்டமிடல் மற்றும் கட்டிடக்கலை, சரியானது. பி, தூய்மை மற்றும் பொது சுகாதாரத்திற்கு அதிக முன்னுரிமை, இதுவும் சரியானது. தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள், இதுவும் சரியானது. அப்போ மேற்கூறிய அனைத்தும் என்பது சரியான பதில். அடுத்து, சிந்து சமவெளி நாகரிகத்தின் மிக முக்கிய சிறப்பம்சமாக எது கருதப்படுகிறது?
இதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி, திட்டமிட்ட நகர அமைப்பு. வெல் டவுன் பிளான், நல்ல ஒரு திட்டமிட்டு பிளானிங்காக கட்டியிருக்கிறாங்க. அதனுடைய பிக்சர்ஸும் நாம் இங்கே காணலாம். நன்கு திட்டமிட்ட நகர அமைப்பு. அடுத்து, ஹரப்பா நகரத்தில் திட்டமிட்ட நகரம் எத்தனை பகுதிகளாக இருந்தது? இதற்கு சரியான பதில் 2 பகுதிகளாக இருந்தது. ஒன்று சித்தாடல், கோட்டை பகுதி, அரண்மனை பகுதி. அடுத்தது இரண்டாவது பார்த்தீங்கன்னா கீழ்நகர், அதாவது மக்கள் வசிக்கும் பகுதி என 2 பிரிவாக இருந்தது. ஒன்று சிட்டாடல், 2 மக்கள் வசிக்கும் பகுதி, அரண்மனை பகுதி, இன்னொன்று மக்கள் வசிக்கும் பகுதி, மேல்நகர் கீழ்நகர். அடுத்து, ஹரப்பா நாகரிக மக்கள் எந்த தொழில்களுக்கான திடமான அடித்தளத்தை கொண்டிருந்தனர்? இதற்கு சரியான பதில் என்னன்னா விவசாயம் மற்றும் கைத்தொழில்கள் என்பது சரியான பதில். விவசாயத்திலும் கைத்தொழில். அடுத்து, ஹரப்பா நகரத்தின் மேற்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது? இதற்கு சரியான பதில் பி, கோட்டை அல்லது சிட்டாடல் என்று அழைக்கப்பட்டது. மேற்கு பகுதி. இங்கு அரண்மனை உள்ளது. இங்கே இந்த உயர்குடி வகுப்பினர் இங்கே வசித்தார்கள். அடுத்து, மேல் நகர அமைப்பை பயன்படுத்தியவர்கள் யார்? யார் பயன்படுத்தினாங்க இந்த மேல் நகரத்தை? அந்த சிட்டாடல் கோட்டை பகுதியை யார் பயன்படுத்தினார்கள் பார்த்தீங்கன்னா நகர நிர்வாகிகள், இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த அமைப்பினர் தான் இந்த பகுதிகளில் வசித்தாங்க. அடுத்து, பெருங்குளமும் தானிய களஞ்சியங்களும் அமைந்திருந்த பகுதி எது? இந்த பெருங்குளம் எங்கே இருக்குது? மொஹஞ்சதாரோவில் இருக்குது. ஹரப்பாவில் தானிய களஞ்சியங்கள் காணப்படுகின்றன. 6 தானிய களஞ்சியங்கள் ஹரப்பாவில் காணப்பட்டன. இதெல்லாம் எந்த இடத்துல காணப்பட்டது? நகரத்தின் எந்த பகுதியில் காணப்பட்டது? இதற்கு சரியான பதில் சி, மேல் நகர் அமைப்பு. இந்த கோட்டை அல்லது சிட்டாடல் அமைப்பு மேற்கு பகுதியில் இருந்த அமைப்புகளில் தான் காணப்பட்டன. மேல் நகர் அமைப்புகளில் காணப்பட்டது. அடுத்து, பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்த தாழ்ந்த உயரமுடைய அதிக பரப்பு அதிக கொண்ட பகுதி எது? இதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழ்நகர அமைப்பு. கீழ்நகர அமைப்பு. ஏற்கனவே இந்த ஹரப்பா நாகரிகம் இந்த பகுதி நகர மக்கள் வசிக்கிற பகுதி 2ஆக காணப்பட்டது. ஒன்று மேல் நகர அமைப்பு, இன்னொன்று கீழ்நகர அமைப்பு. மேல் நகர அமைப்பில் யார் வசித்தார்கள் பார்த்தீங்கன்னா நகர நிர்வாகத்தினர். அங்கே தானிய களஞ்சியம், இந்த பெருங்குளமெல்லாம் காணப்பட்டது. அதே நேரத்தில் கீழ்ப்பகுதியில் என்ன காணப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்தது. பொதுமக்கள் வசிக்கும் பகுதி தான் கீழ்நகர அமைப்பு.